அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தமிழ் புத்தாண்டுடைய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோங்க. நம்முடைய வாழ்க்கையில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம சொல்ல போகின்ற சின்னதான ஒரு வார்த்தையானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றும். உங்கள் குடும்பத்தில் பலவிதமான ஒரு ஐஸ்வர்யங்களையும் நல்லபடியான ஒரு சுபிக்ஷங்களையும் கொண்டு வரும்னா நிச்சயமாக நம்ம செஞ்சு பார்ப்போமோ இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான். உங்கள் வீட்டுடைய நிலைவாசல் கதகை திறக்கிறப்ப இந்த சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை சொல்லி அன்றைய நாள் நீங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கதகை திறந்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்கள், பலவிதமான முன்னேற்றங்கள் எல்லாமே அந்த இறை அருளாலே கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். தமிழ் பஞ்சாங்கத்தில் மொத்தம் 60 ஆண்டுகள் இருக்குது. அந்த சுழற்சியில் நமக்கு வந்திருக்கக்கூடிய 40வது ஆண்டு தான் பராபவ ஆண்டு. இந்த ஆண்டுக்கான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வெறும் கால மாற்றங்கள் மட்டும் கிடையாது. இந்த வருஷம் நமக்கு நிறைய மனமாற்றங்கள், சமூக மாற்றங்கள், உலக மாற்றங்கள், அப்படி பல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு தான் இந்த பராபவ ஆண்டானது நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி இந்த வருஷமானது நமக்கு கால்நடைகளுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. விவசாயம் சார்ந்த துறைகள் எல்லாமே முன்னேறும். உலக சந்தை மாற்றங்கள் நமக்கு நிறைய சேஞ்ச் ஆகும். இப்படி பலவிதமான மாற்றங்கள் நமக்கு வரப்போகுதுங்க. அப்படி இந்த பராபவ ஆண்டு பலவிதமான மாற்றங்கள் எப்படி எல்லா இடமும் கொண்டு வரப்போகுதோ, நம்முடைய குடும்பத்திலையும் நல்லவிதமான ஒரு மாற்றங்கள், சுபிக்ஷங்கள் கொண்டு வருவதற்கு அந்த தமிழ் புத்தாண்டுடைய முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம்தான். எப்பயுமே நம்முடைய வீட்டு கதகு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாசல் கதகு திறக்கிறப்ப, இது பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் முதல்ல ஆண்கள் எழுந்திரிச்சு பண்ணாலும், ஆணோ பெண்ணோ, அதாவது குடும்ப தலைவனோ தலைவியோ யார் வேணாலும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நம்முடைய வீட்டு கதகு பின்னாடி அதாவது கொல்லப்பக்கத்தோட கதகை திறந்ததுக்கப்புறம் தான் வீட்டுடைய நிலைவாசல் கதகை திறக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துர்தேவதைகள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே பின்பக்க வழியாக அப்படி போயிட்டு நல்ல மகாலட்சுமி அம்சமும் நல்ல அந்த யோகமும் எல்லாமே வீட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் தான் முன்பக்க வாசல் நம்ம கதகை திறந்து வைப்போம். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோமா, எங்களுக்கு பின்பக்கத்துக்கான அந்த ஜன்னலோ கதகெல்லாம் அப்படி இல்லை, பெரிய அளவில் இல்லைன்னா சின்னதான ஒரு ஜன்னலாச்சும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு ரூம்லையாச்சும் பேக் சைடுக்கு உங்களுக்கு ஒரு ஜன்னல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஜன்னலை நீங்கள் திறந்துட்டு அதற்கப்புறமேட்டு நிலைவாசலை நீங்கள் திறக்கணும். எப்பயுமே நிலைவாசல் திறக்கிறப்ப, நம்ம வீட்டு வாசல் கதக்கு திறக்கிறப்ப, நம்முடைய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் முதல்ல கைகால் முகம் கழுகிட்டு தான் வீட்டோட கதகை திறக்கணும். நம்ம பாட்டுக்கு அப்படியே தூங்கி எழுந்திரிச்ச கையோடு அப்படியே ஒரு மாதிரி நம்ம முகம்லாம் அப்படியே நம்ம நிறைய பேர் அப்படியே தூங்கின முகமாக, தலையெல்லாம் அப்படியே தலைவிரி கோலமாக அப்படியே போய் வேகமாக போய் அவசர அவசரமாக கதவை திறப்போம். அப்படி திறக்காமல் நல்லா தலையெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல நம்ம ஒரு ஐஸ்வர்யமாக நல்ல முகம்லாம் கழுகிட்டு சுத்தப்படுத்திட்டு நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் கதகை திறங்க. அப்படி திறக்கிறப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை ஏன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டலக்ஷ்மிகளும் அருட்கடாட்சம் கொண்ட இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அன்னைக்கு நம்ம கதகு திறக்கிறப்ப நம்ம குடும்பத்துக்கு இந்த அஷ்டலக்ஷ்மிகளுமே நம்ம வீட்டுக்கு வருவதாக ஒரு ஐதீகங்கள் சொல்லப்படுது. இந்த வார்த்தை இன்றைக்கி மட்டும்தான் சொல்லணுமாங்கிற கட்டாயம் கிடையாதுங்க. நம்முடைய வீட்டு நிலவாசலை நம்ம டெய்லி காலையில் திறக்கிறப்ப இந்த ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறப்ப அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்முடைய வீட்டுக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை என்னான்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தை. ஸ்ரீம் அதாவது இது மகாலட்சுமியுடைய ஒரு பீஜ மந்திரம். இப்போ இந்த வார்த்தை எங்களால் சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க அஷ்டலக்ஷ்மியே வருக வருக, அஷ்டலக்ஷ்மியே வருக வருக அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி நம்முடைய வீட்டு கதகை திறக்கிறப்ப நிச்சயமாக அஷ்டலக்ஷ்மிகளுடைய வருகையானது நம்முடைய வீட்டில் வாசம் செய்யும். மகாலட்சுமியுடைய ஒரு யோகம் கிடைக்கும். ஏன்னா எப்பயுமே குடும்பத்தில் இந்த லக்ஷ்மியுடைய கடாட்சம் இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும், பணவரவு, தனவரவு, நிம்மதி, சந்தோஷம், இப்படி எல்லா வகையிலும் அந்த குடும்பமானது அடுத்த கட்ட ஒரு நம்ம லெவலுக்கு முன்னேறுவோம். அதனால தான் இந்த ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் வீட்டோட நிலைவாசல் கதகை நீங்கள் இந்த சித்திரை முதல் நாளை நம்ம செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதுமே நல்ல எதிர்பாராத ஒரு பணவரவு, தனவரவு, யோகங்கள்
கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி அன்றைய நாள் நம்ம வீட்டு வாசலில் நம்ம தண்ணி தெளித்து கோலம் போடுவோம் பார்த்தீங்களா? எப்பயுமே பொதுவாக வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி இது மாதிரிலாம் முடியல, எங்கள் பக்கம்லாம் சாணம்லாம் கிடைக்கிறதில்ல, இல்லாட்டி நாங்கள் சிட்டியில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நம்ம ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முந்தின நாள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு அப்போயே நம்ம ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். சின்னதான ஒரு பக்கெட்டு இல்லாட்டி பாத்திரம், பித்தளை செம்பு அப்படி எது இருந்தாலும் பரவாயில்லங்க. இதில் கொஞ்சமாக ஒரு மஞ்சள் மட்டும் விட்டுட்டு, உங்கள்கிட்ட பன்னீர் இருந்ததுன்னா பன்னீர் விடலாம், அப்படி இல்லாதவங்க தேவையில்லை, நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு மஞ்சள் விட்டுட்டு ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், ஜவ்வாதி பொடி இருந்ததுன்னா கொஞ்சம் விட்டுக்கலாம். இதோடு கூட நமக்கு பட்டை ப்ளஸ் கிராம்பு இது ரெண்டுமே நீங்கள் நல்லா ஒரு மாதிரி பொடிச்சு, பட்டை கிராம்பு பச்சை கற்பூரம் இது மூணுமே நம்ம எப்பயுமே பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு பூஜைக்கான எல்லா உபயோகத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பொடியில் ஒரு சொட்டு ஒரு பிஞ்சு எல்லாமே ஒரு ஐதீகத்துக்கு நீங்கள் போட்டுட்டு அந்த கலந்த கலவையை உங்களோட வீட்டோட நிலவாசலுக்கு அந்த வெளியில் நம்ம வாசத்தளிக்கிற இடத்துல அன்றைய நாள் இப்படி தெளிச்சுட்டு நீங்கள் கோலம் போட்டு பாருங்கள். நல்லபடியான ஒரு லக்ஷ்மி கடாட்சம், மகாலட்சுமி யோகங்கள், நல்ல ஒரு பணவரவு, தனவரவு, குடும்பத்துக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே இந்த ஒரு சின்னதான ஒரு நிகழ்வு மாற்றங்கள் கண்டிப்பாக கொண்டு வரும். இது எல்லா வெள்ளிக்கிழமை விசேஷமான நாட்கள் அப்படி பூஜை காலத்தில் இது மாதிரி உங்கள் வீட்டில் வாசத்தெளித்து நம்ம அதில் குறிப்பாக அரிசி மாவால் கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சித்திரை முதல் நாளில் நிறைய பேர் சாதாரண கோலமாவை தான் உபயோகப்படுத்துவோம். ஆனால் இந்த வருடப்பிறப்போட அந்த முதல் நாளில் நம்ம உங்கள் வீட்டிலே மிக்சியில் கொஞ்சோண்டு பச்சரிசி கூட நம்ம பொடி பண்ணிவிட்டு அந்த அரிசி மாவால் நம்ம அன்றைய நாள் கோலம் போட்டு இது மாதிரி செய்வதன் மூலமாக அந்த அரிசி மாவை உண்ணுவதற்கு ஏதாவது ஒரு எறும்புகள், ஒரு குருவிகள், பறவைகள் அப்படி சாப்பிட்டுட்டு போகும். நம்ம ஒரு உயிருக்கு அன்னதானம் கொடுத்த பலனும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரம் இது மாதிரி தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம வீட்டில் கோலம் போடுறதுனால நல்லபடியான ஒரு அஷ்டலக்ஷ்மியுடைய வருகை நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க. எளிமையான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக இந்த சித்திரை முதல் நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வருங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் அஷ்டலக்ஷ்மியே போற்றி போற்றி அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க. இந்த வருடப்பரப்பில் அஷ்டலக்ஷ்மிகளுடைய வருகையால் உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, செல்வங்கள் பொங்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தமிழ் புத்தாண்டுக்காக நிறைய நல்ல நல்ல பதிவுகள்லாம் நம்முடைய சேனலை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் நிச்சயமாக எல்லா பதிவையும் பார்த்து பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.